ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அழுகி போன பனானாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம செடிக்கு வந்து உரமாக மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இது கூட இப்போ நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பனானா எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் ப்ரௌன் சுகரை எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாக்ஸில் நம்ம அந்த பனானாலாம் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்க்கறனா சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தா உங்களுக்கு ஒரு 1 மந்த்தில் ரெடி ஆகிடும். உங்களுக்கு தோலோடு சேர்க்கும்போது அந்த தோல் டீகம்போஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால நீங்கள் சேர்க்கும்போது நல்லா அந்த தோலை பிசைஞ்சு விட்டுட்டு அப்படி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது சீக்கிரத்தில் டீகம்போஸ் ஆகிடும். இப்போ நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அந்த பனானாவை. இப்போ இதை மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இது ஒரு மூடி போட்டு மூடி நிழல்ல வைங்க. வெயிலில் எல்லாம் வைக்கக்கூடாது. இது ரெடி ஆகிறது ஒரு 45 days ஆகும். நீங்கள் வாரத்தை ஒரு டைம் இதை ஓப்பன் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் டைட் பண்ணி வச்சுருங்க. இப்போது 45 days ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பனானா அமிலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா ரெடியாகி வந்திருக்கு. நம்ம போட்ட அந்த ப்ரௌன் சுகர் அப்புறம் பனானா இது எல்லாம் நல்லா டீகம்போஸ் ஆகிருக்கு. இது பார்க்குறது நமக்கு ஒரு செமி லிக்விட் ஃபார்மில் இருக்குது. இது பார்க்குறது பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா 50 ml இந்த பனானா அமிலம் எடுத்து அதை 10 லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிக்கு ஊற்றலாம். இது காய்கறி செடி, பூச்செடி எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லா வளரும். ரொம்ப பூக்கவே பூக்காத, காய்க்கவே காய்க்காத அந்த மாதிரி செடிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும். எப்போவுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக செடிக்கு ஊற்றுங்க. செடியோட க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டு. இங்கே எல்லா பிளான்ட்டுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ரோஸ் செடிக்கு யூஸ் பண்ணும்போது இது மாதிரி உங்களுக்கு நிறைய மொட்டு வச்சு பூ பூக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.